ஹாய் படிசஸ் நவீன் வாய்ஸ் ஓவர் புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஃபிங்கரோட 23வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப நாள் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இப்போ தானே வீட்டுக்கு வந்திருப்பார். இன்றைக்கி வீட்டுக்கு வரவர் வந்து ரொம்ப டென்ஷனாக தான் வருவார். அப்படி என்ன நினச்சின்னு தெரில, இருக்கிறதுலே ரொம்ப கோவமாக இருப்பார். நம்ம ஹீரோயின் அப்பா அப்படின்னு பேசலான்னு போவாங்க. அவங்க அப்பா இருக்க கோவத்தை பார்த்துட்டு சரி நமக்கு எதுக்கு வம்பப்புன்னு சொல்லி பேசாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அன்றைக்கி நைட் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி ஹீரோயினோட அண்ணா மட்டும் இவங்க கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட மாட்டான். வெளில ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பான் போல். அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி இருப்பானே அவங்ககிட்ட வந்து தொடர்ந்து கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னாப்பா நல்லா படிக்கிறியா, நீ தானே ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வர, கிளாஸ்லேயும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், எப்போவுமே படிப்பில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும், நீட் அண்ட் குட்டாக வந்து இருக்கணும், நீ அப்படி தானே இருக்கிற, என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பார். இது மாதிரி அவங்க அப்பா பேசிகிட்டே இருக்கிறது வந்து இந்த சின்ன பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நான் இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீ வாயிட்டு வந்து பதில் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து உங்கள் அம்மா இவனோட பிளேட்டில் வந்து ஊறுகாய் எடுத்து வைப்பாங்களா. உடனே இந்த சின்ன பையன் வந்து கோச்சிட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு போவான். ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காரு. இவன் பண்ணுறது அதுக்கு அங்கிட்டு காண்டாக இருக்குமா, என்ன நினச்சிட்டு இருக்க, அப்படி தான் பெரியவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுவியா, அம்மா ஊறுகாய் வைக்கிறாங்க எதுக்கு இப்போ நீ எந்திரிச்சு போகிற, இதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாட்டு ஆய்பின்னு கத்த ஆரம்பிச்சிருவார். அவங்க அப்பா இருக்க டென்ஷனுக்கு விட்டு அவனை அடிச்சிருவார் போல். அதனால் சரி நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வீட்டிலேருந்து வெளில கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து நம்ம ஹீரோயின் கிளாரியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். எனக்கு நம்ம அம்மாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, நம்ம அப்பா இன்றைக்கி இப்படி நடந்துக்கிறாருன்னா அதுக்கு காரணமே நம்ம அம்மா தான், நம்ம அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறதே அவங்க தான், அவங்க இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவங்களும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோவமாக பேசிட்டா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சடனாக அவன் இப்படி பேசுகிறான், அப்படி என்ன தான் இவனுக்கு ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு புரிஞ்சுக்காம அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. நம்ம ப்ளூ வந்து அவனோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பான். தன்னோட மனசில் என்னென்ன குறை நிறைய இருக்கோ அதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருப்பான். மின்ட் வந்து தன்னோட எக்ஸை வந்து பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறா. அது எந்த விஷயத்தில் கொண்டு போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ப்ளூ புலம்பிட்டு இருப்பான். சரி விருடா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூவோட ஃப்ரெண்டும் நல்லா ஆறுதலாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ப்ளூவுக்கு வந்து மனசே ஆறாது, என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படி இப்படின்னு திக்குன்னு இருக்கும். எந்த ஒரு லவ்வருக்கு தான் தன்னோட லவர் வந்து அவங்க எக்ஸ் கூட வந்து தனியாக போகிறது வந்து போத்துட்டு இருப்பாங்க, என்ன ஆகுமோ இது ஆகுமோன்னு தானே இருப்பாங்க. அப்படி தான் நம்ம ப்ளூ வந்து இருப்பான். ஏன்னா இப்போ நம்ம மின்ட்டு வந்து ப்ளூவை லவ் பண்ணுறாங்களா இல்லை பழைய மணிக்கு அவங்க எக்ஸே வந்து லவ் பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தானே ஆகணும். ஒன்று எக்ஸை வந்து கழட்டி விட்டுரும், இல்லை ப்ளூவை வந்து சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக மின்ட்டு வந்து ப்ளூவை தான் சூஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அண்ணா தம்பி எல்லாரும் 3 பேர் சேர்ந்து ஒன்றா தான் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயா ஜோயா இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் கீழே படிக்கட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து ஜோடி போட்டுட்டு 3 பேர் ஜாலியாக பேசி வச்சு நடந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து எப்போ பார் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ரூடாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், ரொம்ப கோவமாக திட்டி பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப காயப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாயாவும் ஜோயாவும் வந்து அவருக்கு அப்படியே ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி விருடி பார்த்துக்கலாம், அம்மா தானே திட்டினாங்க அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா எப்பயும் போல் அவங்களோட கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட தம்பியோட கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களா, அவங்க ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்கள் பையன் கிளாஸ்க்கே வரல, ஏன் என்னாச்சு, அவனுக்கு எதாவது ஃபீவராக என்ன அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து கேட்பாங்க. அதனால் நீ ஸ்கூலுக்கு வந்தானே அவன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்களா, இல்லை மேடம் அவன் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வரல நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டீச்சர் சொன்னது கேட்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடும். உடனே தன்னோட பெரிய பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்து அப்புறம் அவங்க அண்ணாவும் சேர்ந்து ஹீரோயினோட தம்பியை தேடி ஒவ்வொரு பக்கமாக அலைஞ்சிட்ருப்பாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து எங்கே இருப்பானா, அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பார்க் இருக்கும்ல அங்கே தான் இருப்பான். ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டோன்ற சாமி அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வரும். உடனே நம்ம ஹீரோயினோட தம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னப்பா ஆச்சு, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ போகலை, யாராவது உனக்கு வம்பிழுத்தாங்களா, இல்லை டீச்சர் எதுவும் உன்னை அடித்தாங்களா, வேறு என்ன காரணம், ஏன் நீ இன்னைக்கு போல சாமி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க அம்மா வந்து என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து கோவப்பட்டு பேசுவான். இப்போ உங்களுக்கு என்ன ஆனால் என்னவா, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் வந்து பேசிகிட்டு இருப்பான். என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அங்கே வந்துடுவார். என்னடா அம்மா கிட்ட இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்க, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு இருப்பார்.
ஏன் நான் சின்னதில என்ன தப்பு இருக்கு? இவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எப்ப பாரு என்னையும் சரி, என்னோட அக்கா, அண்ணா எல்லாரையும் வந்து இவங்க திட்டிட்டே இருக்காங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்கு. எப்ப பாரு நீங்க எங்கள வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எதுக்கு என் மேல இவ்வளோ கோவப்பட்டு பேசுறீங்க? எங்களோட விருப்பம் என்னன்னு என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க கேட்டுருக்கீங்களா? நீங்க இத்தன நாள் அப்ராட்ல தானே இருந்தீங்க. எப்போ மட்டும் எதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? வீட்டுக்கு வந்து ஒரு அப்பா மாரியே நீங்க நடந்துக்கிறீங்க. ரொம்ப ரூடா, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. பின்ன இருக்க நீங்கலாம் எதுக்கு வீட்டுக்கு வரீங்க? நீங்க என்ன எதுக்கு அப்பாவா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி ஹீரோயினோட தம்பி பேசுறதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். எல்லா பேத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் தன்னை ஏத்துட்டு இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்னடா சொன்ன நீ? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து ஆஃபீஸ் பேக்க தூக்கி போட்டுட்டு இந்த சின்ன பையனை அடிக்கலான்னு கையை ஓங்கிட்டு வருவாரு. இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து குறுக்க பாஞ்சு வேணாம் நிறுங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவான். என்னடா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா மறுபடியும் அடிக்க கையை ஓங்குவார். உடனே ஹீரோயினோட அண்ணா வந்து அவரோட கையை பிடிச்சி தடுத்துருவாங்க. ஏன்னா நீ என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியா? உடனே என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அவனை அடிக்க போவார். இவங்க 2 பேரும் இப்படி மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கலவரமாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம மின்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம மின்ட் அவங்க எக்ஸ் லவரை வந்து பார்க்கறதுக்காக ஒரு தியேட்டருக்கு வந்து போவாங்க. அங்கே போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக நல்ல இருட்டாக வந்து இருக்கும். திடீர்னு நம்ம மின்ட் வந்தோடனே லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் ஆகி நல்லா பிரைட்டாக வந்து இருக்குமா. அங்கே தூரத்தில் வந்து பார்த்தா நம்ம மின்ட்டோட எக்ஸ் லவர் வந்து அப்படியே ரோமியோ மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பான். நம்ம மின்ட்டு கிட்ட வந்து ஹாய் பேபி என்னை மிஸ் பண்ணிட்டியா நீ? ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம மின்ட்டோட இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே மின்ட் வந்து ஹக் பண்ணுற மாதிரி போவான். இவ என்ன நோக்கத்தோடு வராங்கிறத மின்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த எக்ஸை வந்து தூக்கி கீழே போட்டுருவாங்க. அதனால் அவன் குறுக்கு எலும்பி உடஞ்சி போயிடும். இனிமேல் பாட்டு நீ என் வாழ்க்கையில் வரவே கூடாது, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கும் ப்ளூக்கும் இடையில வந்து 1000 இருக்கும் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை. அப்புறம் நான் இப்போ ப்ளூக்குள்ளே வந்து டேட்டிங்கில் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இப்போது இடுப்பெலும்பு உடைஞ்ச மாதிரி மொத்த எலும்பி நொறுக்கி போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம மின்ட் ரொம்ப கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்ம மின்ட்டோட எக்ஸ் லவருக்கு வந்து மின்ட் கீழே தூக்கி போட்டு இடுப்பெலும்பு உடஞ்சி போனதில் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். அவன் வலியில் துடிச்சிட்ருப்பான். அப்புறம் மின்ட் தன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ப்ளூவை போய் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ட்டு ப்ளூ 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 2 பேரோட லவ்வும் வந்து ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிரும். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம மின்ட்டும் ப்ளூவும் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே ஒன்றா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாஸ்டில் நடந்த ஒரு சில நினைவுகள் எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்ப்பாங்க. பாஸ்டில் நம்ம மின்ட் நல்லா குண்டு குண்டுன்னு இருந்திருப்பாங்களா, அப்போ யாரோ வம்பிழுத்திருப்பாங்க போல், என்னமோ ஒன்று நடந்திருக்கும் போல். அதனால் நம்ம மின்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆனவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து நம்ம ப்ளூ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ப்ளூ வந்து நினச்சி பார்த்துட்ருப்பாரு. ஒரு வழியாக நம்ம மின்ட்டு ப்ளூ இடையில இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிளாரியா கூட அவங்க அண்ணா உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்கு இடையில கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஹீரோயின் கிளாரியா கூட அவங்க அண்ணா பேசும்போது அவனுக்குள்ளே என்ன ட்ரீம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்வான். எனக்கு தான் நம்ம வீட்டில் எப்போவுமே அதிகமாக வந்து ஃப்ரீடம் தராங்க. நான் என்ன செய்யணும்னு நினைக்குமோ அதை வந்து செய்ய விடுறாங்க. அதுக்கு காரணம் நான் எப்படி இருக்கும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், செய்கிறேன். அந்த மாதிரி தான் நீயும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து தைரியமாக வந்து செய். உன்னோட பர்சனாலிட்டியை வந்து நீ வெளில கொண்டுட்டு வா. நீ இப்படியே தயங்கிக்கிட்டே இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து நம்ம ஹீரோயின் கிளாரியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவர் வாட்சிங்.